எஸ்டோனியா மாதிரி ஒரு வளர்ந்த நாடா தென்காசியை மாத்துறது தான் எய்ம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான பணிகள் எவ்வளவு ஆயுத்தமா போயிட்டு இருக்கு? எஸ்டோனியா மாதிரி தென்காசியை மாற்றணும் இந்த டேர்மே காயின் பண்ணது வந்து ஐயா ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் தான். என்ன மாதிரி இது அப்படின்னா, தென்காசியும் எஸ்டோனியாவும் கிட்டத்தட்ட பாப்புலேஷனில் ஈக்குவல். இங்கே 15 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அங்கேயும் 15 லட்சம் பேர், இங்கே 51% பெண்கள் இருக்காங்கன்னா அங்கேயும் அதே தான், கிட்டத்தட்ட சிமிலர். என்ன கேப் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதே வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க, அதுக்கு ஈக்குவலான சம்பளம் வாங்குறாங்க. இங்கே ஒரு ஆள் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா விமன் 200 ரூபாய் தான் வாங்குறாங்க. ஸோ இந்த கேப் நம்ம அட்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக நிறைய விமன் ஓரியன்ட் இனிஷியேட்டிவ்ஸுமே நம்ம எடுக்கிறோம். விமனுக்கு வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறது. எல்லாருமே விமன்னா என்ன சொல்லுவாங்க, தையல் தையுங்க, ட்ரெஸ் வாங்கி விற்றுக்கோங்க, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. நாங்கள் சொல்கிறது பீடி சுற்றின கைகள் மோட்டார் காயில் சுற்றணும், நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ண முடியும், உங்களால் எலக்ட்ரானிக்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் ரோல்ஸ் இங்கே வரணும். டெக்னிக்கலாக வந்து விமனை வந்து நம்ம எம்பவர் பண்ணணும். விமனும் மென்னும் ஈக்குவலி எப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் எஸ்டோனியா மாதிரி நம்ம மாற முடியும் அப்படின்னு நம்புகிறோம். அதனால நம்ம ஸ்கூல்லேருந்தே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து கெரியருக்கு வந்து அடுத்து 12th அப்புறம் என்ன படிக்கலாம், ஃப்யூச்சர் ட்ராக் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும். நிறைய வெர்டிகல்ஸ், ஒரு 11 வெர்டிகல்ஸ்லேருந்து ஸ்பீக்கர்ஸ் கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, டாக்டருக்கு போ இல்லை இன்ஜினியரிங் போகணுன்னா நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி என்னென்ன படிப்பு இருக்குது, மெடிக்கல்லையுமே டாக்டரை சார்ந்து நிறைய படிப்பு இருக்கும். இப்போ லா படிக்கிறாங்கன்னா அது சார்ந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வெர்டிகல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்